சுறுசுறு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். தமிழ் நியூஸ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. திருத்தணி நகரின் புராதன திரௌபதி அம்மன் திருக்கோவில் தீமிதி திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்தனர். இனி விரிவான செய்தியை பார்க்கலாம் வாருங்கள். திருத்தணி நகரின் பழமை வாய்ந்த கோயிலான திரௌபதி அம்மன் கோவிலில் நேற்று தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இத்தீமிதி திருவிழாவில் 9,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் விரதம் மேற்கொண்டு நோன்பிருந்து காப்பு கட்டி அக்னிகுண்டத்தில் இறங்கி தீமிதித்தனர். திருத்தணி நகரின் வரலாற்று சிறப்புமிக்க கோவில்களில் ஒன்றான திரௌபதி அம்மன் கோவில் அக்னி வசந்த மகோற்சவ தீமிதி திருவிழாவையொட்டி சென்ற மாதம் 24ஆம் தேதி காலை 4 மணிக்கு கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது. இந்த விழா கடந்த 3 வாரங்களாக கோவிலில் மகாபாரத சொற்பொழிவும் திரௌபதி அம்மன் அலங்கரிக்கப்பட்டு நகர முக்கிய வீதிகளில் அம்மன் திருவீதி உலாவும் நடைபெற்றது. திரௌபதி அம்மன் கோவிலில் நாடக ஆசிரியர் தர்மன் தலைமையிலான நாடக குழுவினர் ஆலயத்தில் கடந்த 3 வாரங்களாக பல்வேறு நாடகங்களை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி 3 நாட்களாக பக்தர்கள் திரௌபதி அம்மனுக்கு காப்பு கட்டி விரதம் இருந்து நேற்று மாலை அக்னிகுண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். தீமிதி திருவிழாவில் 9,200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்தனர். அத்தோடு மட்டுமல்லாமல் இத்தீமிதி திருவிழாவை காண 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு வருகை புரிந்தனர். கோவில் முழுவதும் பக்தர்கள் வெள்ளத்தில் மிதந்தது. கட்டுக்கடங்காத கூட்டத்தை கட்டுப்படுத்த திருத்தணி டிஎஸ்பி விக்னேஷ் தமிழ்மாறன் தலைமையில் ஏராளமான காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இவர்களுடன் தீயணைப்பு துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் பெரிய அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நடைபெறாமல் மிகவும் பாதுகாப்பாக இத்தீமிதி திருவிழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக குழு தலைவர் சீனிவாசன் தலைமையில் நிர்வாக குழு உறுப்பினர்கள் கங்காதரன், பர்குணன், வெங்கடேசன், ராமசாமி, சரத்குமார், தினேஷ்குமார் மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினர்கள், விழா உறுப்பினர்கள் மிகவும் சிறப்பாக செய்திருந்தனர்.